பாட புத்தகத்தில் நாம் 473வது பாடலை நாம் பாடலாம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்பம் நாமம். இந்த இயேசுவின் நாமம் சொன்னாலே போதும், நம்முடைய பாவம் கரைகள் எல்லாம், நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் மாறி போகும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் அது பெரிதான நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தர் கலிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தர் கலிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம். ஆமென். அவர் நாமத்தை சொன்னாலே போதும். இன்ப நாமம். ஓ பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசலை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், ஆரோன் சிரசின் மேல ஊற்றப்பட்ட தைலத்தை எங்க மேல ஊற்றுங்க. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வாழாதி வாழவ இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் வானத்திலும் பூமியிலும் அவருடைய அதிகாரம் பற்றப்படுவார். இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். தேய்ச்சும் என்றும் என்றும் வாரிடலாமம், நம்பினோரை என்றும் கைவிடலாமம். ஏற்றும் என்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை ஏற்றும் என்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், முழங்கால் யாவும் முழங்கால் யாவும் முழங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முழங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக பரிசுத்த ஆவியானவர் அவர் முப்பது தேவனாயிருக்கிறார். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேலையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை இயேசுவின் நாமத்தை சொன்னாலே போதும், நமக்கு விரோதமாக இருக்கிற பிசாசுகளா ஓடி போகும். இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு பாடல கூட நான் பாடுவதுல 963 உம்பாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், பதிலை தாண்டிடுவேன். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு இருக்கும்போது தான் இந்த பூமியில் நாம் என்ன சொல்கிறது, ஒரு சத்துருவை கூட நம்ம மேற்கொண்டு வாழ முடியும். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை அது நமக்கு ஜீரோ தான். ஆமென். ஹல்லேலூயா. அதனால் அந்த பாடல்களை நாம் கரங்களை நாம் உற்சாகத்தடி நாம் பாடலாம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், பதிலை தாண்டிடுவேன், பதிலை தாண்டிடுவேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், பதிலை தாண்டிடுவேன், பதிலை தாண்டிடுவேன்.
ஏசையா ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம். இந்த காலவேளை நாங்கள் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம். ஏழது விளக்கு எரிய செய்தி, ஏழது விளக்கு எரிய செய்தி, இருளை ஒளியாக்கினி, இருளை ஒளியாக்கினி ஐயா ஸ்தோத்திரம். அதனாலதான் நம்ம சோத்திரத்தை செலுத்த முடியாது. ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம் ஏசையா ஸ்தோத்திரம். மான்களை போல ஓட செய்தி, மான்களை போல ஓட செய்தி, உயர அமர செய்தி, உயர அமர செய்தி. நம்முடைய பாதங்களை கண்களை வைத்து அழகு பார்க்கிற தேவன். ஏசையா ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம் ஏசையா ஸ்தோத்திரம். வேலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி, வேலத்தால் இடை கட்டி ஆமென். வழியை செவ்வையாக்கி எங்களை வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே ஐயா ஸ்தோத்திரம் ஏசையா. ஆமென். அவர் எவ்வளவு பேர் சொல்ல முடியும்? எங்களை வாழ வைத்த தெய்வமே, ஐயா எங்களை வாழ வைத்த வல்லலே ஸ்தோத்திரம். ஏசையா ஸ்தோத்திரம். நீரே என் கல்வலை, நீரே என் கோட்டை, நீரே என் கல்வலை, நீரே என் கோட்டை, எனது அடைக்கலமே, எனது அடைக்கலமே ஆமென். அல்லேலூயா. ஐயா ஸ்தோத்திரம் ஏசையா ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம் ஏசையா ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் கேடையும் எனக்கு தகுந்தி, ரட்சிப்பின் கேடயம் எனக்கு தந்தி, என்னாலும் தாங்கிக் கொண்டீ, என்னாலும் தாங்கிக் கொண்டீ. ஆமென். இந்த வருஷம் தொடங்கி 7 மாதங்களை நம்மோடு இருந்து தாங்கி வழி நடத்தவர் ஏசையா. இந்த காலவேளை நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம் ஏசையா ஸ்தோத்திரம். இம்மட்டும் காத்தி இனிமேலும் காப்பி, இம்மட்டும் காத்தி இனிமேலும் காப்பி, என்னாலும் துதித்திடுவே, என்னாலும் துதித்திடுவே. ஆமென். எங்களாலும் உம்மை தான் நாம் துதிப்போம். ஸ்தோத்திரம் ஏசையா ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம் ஏசையா ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம் ஏசையா ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. ஆமா, இந்த நம்ம எந்தெந்த பிரச்சனையோடு இந்த கால வேலை வந்திருக்கிறோமோ அவர் நம்மளை அவர் விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னாக்கா நம்முடைய பாரங்கள் எல்லாம் அவர் மேலே தான் வைக்கணும். ஆமென். அல்லேலூயா. மனுஷனிடத்தில் சொன்னால் கூட அந்த நேரத்தில் தான் தீர்வு கிடைக்கும். ஆனால் தேவனிடத்தில் நம்ம சொல்லும்போது தான் அதற்கு முழுமையான ஒரு தீர்வு அவர் இடத்துல தான் வரும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை நம்பினவங்களை ஒரு நாள் கைவிடாத தேவன். அதனால் பாட்டு புத்தகத்தில் நாம் 2140 பாடலை நாம் பாடலாம். சிங்ககேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், இந்த அக்னி சூளையில் கூட அந்த 3 வாலிப பிள்ளைகளை போடுறாங்க. ஆனால்
அங்கே 4வதாக ஒருத்தர் தேவன் தூதர் அனுப்புகிறார். ஆமென் அல்லேலூயா. அவங்க நினச்சி பார்த்த, அதாவது அவங்கள தூக்கி போடும்போது அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் கூட போய் எதனா பேசி அவங்கள தப்பு வைத்து கொள்ள முடியல. ஆனால் அந்த முடியாது, அதெல்லாம் வேஸ்ட்டு. மனுஷனுடைய பிரயாசம் அதெல்லாம் வெறுமை தான், அது வேஸ்ட்டு தான். ஆனால் தேவனாகிய அவர் ஆசீர்வதிக்க தொடங்கினாங்கனாக்கா அது எந்த சூழ்நிலையும் மாற்றுகிற தேவன் அவர் ஒருவரே. ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா. நம் கரங்களை நாம் உற்சாகமாக தட்டி நாம் பாடலாம். சிங்ககபியில் நான் விழுந்தே, அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தே, பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்ககபியில் நான் விழுந்தே, அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தே, பனித்துளியாய் என்னை நனைத்தார். கரங்களை தட்டி நாம் பாடலாமா? கரங்களை தட்டி. எதுவும் என்னை சேதப்படுத்தாது. ஒரு விசுவாசத்தோட பாடலாம். அவர் என்னை காத்திடுவார், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், காண்கிறவர், என்னை காப்பவர், காக்கும் தெய்வம் நீங்கள்தான். என்னை காண்பவர். சிங்ககபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்ககபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், தாங்கிற தேவன். என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்ககபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்ககபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர், என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர், என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்ககபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்ககபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். எத்தனை பேர் விசுவாசமா எதிர்பார்த்துக்கிறீங்க? அல்லேலூயா. கண்களை மூடி நாம் செபிக்கலாம். அன்புள்ள பிதாவே, இந்த கால வேளை கூட ஆண்டவரே எங்களை தரை மட்டும் தாழ்த்துக்கிறோம். இவ்வளோ நேரம் நாங்கள் பேசி நின்றோம்ப்பா. இந்த நாளில் நீர் எங்களோடு கூட பேசும், எங்களை திடப்படுத்தும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட தேவன் நம்மோடு கூட பேசுவார். ஒரு எதிர்பார்ப்போடு கூட இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். இந்த நம்முடைய செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம எல்லோரும் எடுத்துக்கொள்ளலாம். ரொம்ப ஈஸியான வசனம் தான், நம்ம தெரிஞ்ச வசனம் தான். இயேசு கிறிஸ்து
நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எல்லாம் மாறி போயிடும். ஆனால் நாம் ஆராதிக்கிற இயேசு அவர் மாறாத ஒரு தேவன். ஆமென். அல்லேலூயா. எப்போ மாற மாட்டாரு? நேற்றும் இன்றும் என்றும். அல்லேலூயா. நம்ம உலக வழக்கத்தின்படி நேற்று இன்று நாளை, நேற்று இன்று நாளை, எஸ்டர்டே டுடே டுமாரோ. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் என்றைக்குமே மாறாத ஒரு தேவன். மனிதர்கள் மாறி போவார்கள், நாம் நம்புகிறதெல்லாம் மாறி போயிடும், நம்ம காண்கிறதெல்லாம் மாறி போயிடும். ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு அவர் ஒரு நாளும் மாறவே மாட்டார். சரி, நேற்று என்கிற காரியத்தை பார்க்கும்போது இந்த எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்குது, பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றினார். அல்லேலூயா. நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் நேராக வந்து யாருக்கிட்ட என்ன பண்ணுறதில்ல, அவர் பேசுறதில்ல. இப்போ அவங்க தேவைகள் எந்த நேரத்தில் என்ன தேவையோ, யுத்தம் வருது, பிசாசோடு சாத்தானோடு யுத்தம் பண்ணணும், உடனே ஒரு தீர்க்கதரிசி அனுப்புவார். அவங்க ப்ராப்பர்சி சொல்லுவாங்க. அப்போ தீர்க்கதரிசியை தேடி போவார். அந்த தீர்க்கதரிசி சொல்லுவார், தேவன் சொல்கிறாரு இந்த சத்துருக்களை உங்கள் கையில் என்ன பண்ணுவார், ஒப்பு கொடுப்பார், நீங்கள் தைரியமாக போங்க அப்படின்னாரு. அப்போ அந்த வார்த்தையை கேட்டுட்டு அவங்க போவாங்க, சத்துருக்களை ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுப்பார், ஜெயிப்பார்கள். ஆமென். நம்ம பழைய ஏற்பாட்டில் எடுத்து பார்த்தாக்கா தீர்க்கதரிசிகள் மூலமாய், தேவ தூதர்கள் மூலமாய் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தினார் தேவன். அதான் இங்கே சொல்லப்படுது, பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றினார். ஆனால் டுடே புதிய ஏற்பாட்டு காலத்தில் என்னன்னா அடுத்த வசனம் என்ன சொல்லுது, இந்த கடைசி நாட்களில் அல்லேலூயா, இந்த கடைசி நாட்களில் யார் மூலமா, குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றுகிறார். டைரக்டா. இப்போ யாருன்னா குமாரனாகிய இயேசு, பிதாவாகிய தேவன் அவர் குமாரனா இந்த பூமியில் வெளிப்பட்டார். அல்லேலூயா. அந்த குமாரனாகிய இயேசு நம்மோடு கூட டைரக்டா இப்போ டீல் பண்றார். எதிர் பேர் சந்தோஷம். இந்த ஸ்லாக்கியம் பாக்கியம் பழைய ஏற்பாட்டுகளுக்கு, பழைய ஏற்பாட்டில் இந்த பரிசுத்தவான்களுக்கு கிடைக்கல, ஆனால் உனக்கு எனக்கு அது கிடைச்சிடுச்சு. அல்லேலூயா. உண்மையாகவே நீயும் நானும் பாக்கியம் பெற்ற ஜனங்கள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, இப்போ இந்த நேற்று என்கிற காரியத்தை நான் முதல்ல சொன்னேன். பழைய ஏற்பாட்டு காலங்கள் அநேக காரியங்களை நம்ம நேற்று என்ற பார்வையில் நம்ம வாசிக்கலாம். ஒரு சில வசனங்களை யோபு 8:9 சொன்னீங்களா, நாம் நேற்று உண்டானவர்கள் ஒன்றும் அறியோம். அல்லேலூயா. நம்ம நேற்று உண்டானவர்கள். காலகாலமாக எவ்வளோ காரியங்கள் நடந்திருக்குது, ஒன்றும் அறியோம். நமக்கு ஒன்றுமே தெரியாது என்ன நடந்ததுன்னு. ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுது. இன்றைக்கி நான் அடிக்கடி சொல்கிறேன், இந்த 7ஆம் நாளில் நாம் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தான் கடைசி காலம். 6 நாட்கள் என்ன பண்ணிடுச்சு, முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போச்சா இல்லையா? அதனால தான் சங்கீதக்காரன் 90 நாளில் சொல்கிறான், உமது பார்வைக்கு 1000 வருஷம் 1000 வருஷம். நான் வசனத்தை வாசிங்க. உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும்
ராச்சாமம் போலவும் இருக்கிறது. நேற்று கழிந்த நாள் போலவும். அல்லேலூயா. உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராச்சாமம் போலவும் இருக்கிறது. பாருங்க, நேற்று நடந்தது பாஸ்ட். நம்ம கூட சொல்றோம் பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அல்லேலூயா. நேற்று நடந்ததெல்லாம் நம்ம இது வரைக்கும் பார்க்குறோம். நேற்று என்னென்னவோ நடக்குது உலகத்தில், நமக்கு ஒன்றுமே தெரியல. நம்ம படுக்கிறோம், தூங்குறோம், காலையில் ஏந்துக்கிறோம். கர்த்தர் நம்ம என்ன பண்ணுறாரு? கர்த்தர் நம்ம என்ன பண்ணுறாரு? தாங்குகிறார். சங்கீதக்காரன் அப்படி தானே சொல்கிறான், நான் படுத்து நித்திரை செய்தேன், கர்த்தர் என்னை தாங்கினார். அல்லேலூயா. அதனால் நான் உயிரோடு கூட இழந்துக்கிறேன். என்ன நடக்குது? இப்போ நிறைய பேர் படுத்தது நம்மளை மாதிரி தான் நித்திரை செய்கிறாங்க. எவ்வளோ ஜனங்க பாதிக்கப்பட்டு திடீர்னு வெள்ளம் அடிச்சுட்டு போகுது, திடீர்னு பூமி எதிர்ச்சியில் அப்படியே செத்து போகிறாங்க, தூங்கி நிற்கும் போதே செத்து போகிறாங்க, இடிபாடுகளில் சிக்கி செத்து போகிறாங்க, பல விதமான சூழ்நிலைகளை மறித்து போகிறாங்க. நேற்று நடந்தது ஏதோ நமக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆனால் இன்று ப்ரெசன்ட் நம்ம கையில் இருக்குது. அல்லேலூயா. அதை தான் இன்றைக்கி உங்களுக்கு உறுதியாக சொல்லித்தரப்போகிறேன். நீ நானும் இன்று உயிரோடு கூட எத்தனை பேர் உயிராக இருக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த ஜீவன் தேவன் நமக்கு கிருபையாய் கொடுத்தது, அப்படி தானே? அல்லேலூயா. சரி, இந்த வசனத்தில் இன்று என்று ஒரு சில காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். சரி, இயேசு கிறிஸ்து நமக்கு திருவுளம் பற்றுகிறார். எங்கே இருந்து திருவுளம் பற்றுகிறார்? அதுக்கு ஆதாரம் ஒரு வசனத்தை வாசிங்க. 3ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் சொல்லுது, கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய இப்போ என்ன புரிஞ்சிச்சு எல்லாருக்கும்? இயேசு எங்கே இருக்கிறாரு? அவர் எங்கன்னா அந்த மாதிரி எனக்குன்னா வந்துடுறீங்களா? நாமே சொல்லுங்க, வாயை திறந்து, நானே அவருடைய வீடாக இருக்கிறேன். அவர் வாசம் பண்ணுற வீடு யார் தெரியுமா? இப்போ நான் தான். எதிர் பேர் ஆமான்றீங்க. அதனால்தான் நேற்று அவர் பிதாக்களுக்கு எப்படி திருவுளம் மாற்றினார்? அநேக தீர்க்கதரிசிகள் மூலமாய் அவர் திருவுளம் மாற்றினார். ஆனால் இன்றைக்கு குமாரனே நமக்கு என்ன பண்ணுறாரு? திருவுளம் பற்றுகிறார். குமாரனே நம்மோடு கூட பேசுகிறார். குமாரனாகி இயேசு டைரக்ட் டீலிங் வச்சுட்டார். என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்போ குமாரனாகி இயேசுவை உன் வாழ்க்கையில் நீ விசுவாசிக்கணும். அவர் எங்கே இருக்கிறாரா? ஏன் அவருடைய வீடு என் இதயம்தான். என் இதயத்துக்குள்ள அவர் குடி இருக்கிறார். எது மாதிரி சொல்லுவீங்க? என் இதயத்துக்குள்ள அவர் குடி இருக்கிறார். அவருக்கு வீடு என் இதயம்தான். அதனால தான் வேதம் சொல்லுது, நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்று அறியாதிருக்கிறீர்களா? நீ தேவனுடைய ஆலயமாக இருக்கிறாய். இந்த இடத்தை நான் விரும்பினபடினால் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்? வாசம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவராகிய இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தினாலே கிருபையினாலே ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேருக்குள்ளும் குமாரனாகிய இயேசு என்ன பண்ணுறாரு? அவங்களுக்குள்ள அவருக்கு வீடு கட்டிடுறாரு. உள்ள வீடு கட்டி வச்சுக்கிறார். இந்த வீடு ரொம்ப சுத்தமாக இருக்கணும். அதனால்தான் ஒருவன் இந்த ஆலயத்தை கெடுத்தால் தேவனை என்ன பண்ணுவார்? கெடுப்பார். இந்த ஆலயம் இது தேவனுக்கு வீடு. அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். என் இதயம் அது யாருக்கு வீடு? குமாரனாகிய இயேசுவுக்கு வீடு.
அவர் இங்கே தான் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீ ஒரு இடம் போகிறனாக்கா நீ சும்மா தானா போல, உனக்குள்ள யார் இருக்கிறது? இயேசு இருக்கிறார். நம்ம பாட்டு கூட பாடுறோம்ல, இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. ஆஹா ஓஹோ லலலா லா ஆஹா ஓஹோ லலலா லா. அப்போ இந்த வீட்டுக்குள்ள குமாரன் அவர் வாசம் பண்ணிட்டார்னா அந்த வீடு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? பாழஞ்சு போய் கிடக்குமா? ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு இருதயமும் தேவனுக்கு வீடாய் மாறுகிறது. நான் தான் தேவனுக்கு வீடு. இந்த கைகளால் கட்டின ஆலயத்தில் தேவன் அவர் வாசம் பண்ணுறதில்ல, ஆனால் இந்த உள்ள இருக்கிற இந்த ஆலயத்தில் தேவன் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம கிறிஸ்தவர்கள் அதை அறியாமல் இருக்கிறோம். எனக்குள்ள இயேசு இருக்கிறார். உனக்குள்ள இயேசு இருந்தால் உன்னை கொண்டு என்ன பண்ணுவார்? பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். நம்ம பாட்டு கூட பாடுறல, எனக்குள்ளே இருக்கின்ற இயேசு பெரியவர், உலகில் உள்ள சாத்தானிலும் இயேசு பெரியவர், அப்புறம் உறங்காமல் காத்திடும் இயேசு பெரியவர், என் குறைவை நிறைவாக்குகிற இயேசு பெரியவர். அல்லேலூயா. அப்போ இயேசு உனக்குள்ள இருந்துட்டார்னா உனக்கு குறைவே வராது. ஏன்னா குறைவை நிறைவாக்குகிறவர் எனக்குள்ளே இருக்கிறார். ஆமென். அந்த விசுவாசம் நமக்குள்ள வரணும். என் குறைவையெல்லாம் நிறைவாக்குகிற தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், எனக்கு குறைவே வராது. அப்படி அந்த விசுவாசம் தான். அதனால தான் இங்க சொல்லப்படுது, நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியம். நம்பிக்கையில் ஒரு தைரியம் வரணும். ரெண்டாவது, மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியா என்ன பண்ணோம்? பற்றி கொண்டிருக்க வேண்டும். ஆமென். அந்த நம்பிக்கை இருக்குதே, எனக்குள்ள இயேசு இருக்கிறார், எனக்கு ஒன்றும் குறைவுபடாது, அந்த குறைவை நிறைவாக்குகிற என் கூட இருக்கிறார். அந்த ஒரு தெளிவு விசுவாசிகளுக்கு வர வேண்டும். அந்த ஒரு தெளிவு உனக்குள்ள வந்துடுச்சுன்னா உனக்கு ஒரு குறைவும் வராது. நான் சொல்றேன், தைரியமா சொல்றேன். அல்லேலூயா. அப்ப அந்த நம்பிக்கையில் என்ன பண்ணோம்? உறுதியா இருக்கணும். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினால் அவன் என்ன பண்ணுவான்? பூர்ண சமாதானத்தை கூட என்ன பண்ணாரு? காத்துக்கொள்வார். ஆமென். அப்போ உறுதி இருக்கணும். ஆண்டவர் மேலே வச்ச நம்பிக்கையில் உறுதியாக இருக்கணும். இன்னொரு வசனத்தை கூட அதிலேயே நீங்கள் வாசிங்க. 14ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவிடத்தில். ஆமென். ஆரம்பத்தில் ரொம்ப நம்பிக்கையில் உறுதியாக இருப்பாங்க. ரட்சிக்கப்பட்ட புதுசில் நம்பிக்கை, ஏசப்பா மேலே நான் நம்பிக்கை வச்சுக்கிறேன். ஏசப்பா என்ன பண்ணுவார் தெரியுமா? கேட்கறதெல்லாம் கொடுத்துருவார். எப்போ? குழந்தை இப்போ தான் பிறந்துக்குது குழந்தை. அப்பா கூட என்ன பண்ணுறாரு? குழந்தைக்கு என்ன பண்ணுறாரு? அது என்ன கேட்டாலும், நம்ம ஒரு ட்ரெஸ்ஸு கூட வாங்க மாட்டானா, நம்ம என் புள்ள கேட்டுச்சு, அதுக்கு எவ்வளோ செலவானாலும் என்ன பண்ணுறோம்? வாரி வாரி கொடுப்போம். ஏன்னா அது என் புள்ள. ஆமென். ஏசப்பா கூட புதுசாக ஏற்றுக்கொண்டவங்கள அவங்க என்ன கேட்குறாங்களோ டக்கு டக்குன்னு கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் தான் உன்னை கொஞ்சம் அப்படி 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 மேலே வளர்ந்துட்ட பிறகு என்ன பண்ணுவோம்? நம்ம அப்பா கூட என்ன பண்ணுவார்? அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா என் பிள்ளைக்கு கஷ்டம் நஷ்டம் தெரியணும். அல்லேலூயா.
கஷ்டம் என்னன்னு புரிஞ்சுக்கணுன்றதுக்காக கொஞ்சம் இழுப்பார் அவர் கொடுக்குறது. அல்லேலூயா. நிறைய விஷயம் சொல்லிக்கினே போகலாம். இப்போ நான் நேரம் இல்லை, நான் நேராக சப்ஜெக்ட் போயிடுறேன். ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையில் என்ன பண்ணுமா? ஆமாம், முடிவு பரியந்தம். அதுதான் முக்கியம். ஆரம்பத்தில் ஒரு நம்பிக்கை வச்சானா முடிவு பரியந்தம் அதில் என்ன பண்ணோம்? ஸ்ட்ராங்காக இருக்கணும். என்ன ஏசப்பா அவர் எனக்குள்ளே இருக்கிறார், அவர் என்னை நடத்துவார், என்னை உயர்த்துவார், என்னை ஒரு நாளும் விட்டு என்ன பண்ண மாட்டார், விலகவே மாட்டார். என்ன ஒரு உள்ளம் கையில் என்ன பண்ணுறாரு, வரைந்து வைத்திருக்கிறார். இந்த உறுதி ஒவ்வொரு விசுவாசிக்கும் இருக்கணும். அந்த உறுதி இல்லைன்னாக்கா நம்ம உறுதியிலேருந்து கொஞ்சம் பின்வாங்கி போகும்போது அவர் என்ன பண்ணுறாரு, நம்மை விட்டுறார். நம்ம முற்பிதாக்கள் அப்படி தான் ஆண்டவர். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே 7ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்தரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். இன்று பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்து பேசினே இருப்பார். அங்கே சொல்லப்படுது, இன்று அவருடைய சத்தத்தை என்ன பண்ணோம், கேட்கணும். கேட்கறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். ஆண்டவரே சொல்லிட்டார், நீ காது கொடுத்து கேட்கணும். ஆண்டவர் என்ன பேச போறார். அன்னைக்கு அந்த இஸ்ரவேலர் அவங்கள குறித்து நமக்கு நல்லா தெரியும். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, எகிப்தில் எவ்வளோ அடிமை தினத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு ரட்சகனை எழுப்பினார், மோசையை எழுப்பினார். அவங்கள அடிமை தினத்தில் என்ன பண்ணார், விடுவித்தார். எடுத்த உடனே செங்கடல் என்ன பண்ணார், ரெண்டாக பிளந்தார். தண்ணி அப்படியே மதுலாக நின்னது. இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, சாதாரண விஷயமா அது கண்ணார பார்த்தாங்க. இவ்வளோ அவங்க வனாந்தரத்தில் நடத்தினார். வனாந்தரத்தில் அவங்களுக்கு வனாந்தரத்தில் எப்படி இருக்கும், நல்லா இதுவாக இருக்கும். ஆனால் அந்த காடு மூடு பள்ளம் எல்லாம் இருக்கும்ல, அந்த பகுதியில் ஆண்டவர் அவங்களை எவ்வளோ கரிசனையோடு பாதுகாத்தா இருப்பார். பகல் நேரத்தில் அவங்களுக்கு என்ன பண்ணாரு, நேச்சுரல் ஏசி. நமக்கு இந்த ஏசி போட்டுக்கிறோம், ஆனால் அவங்களுக்கு என்ன ஆச்சு, ஏசி நேச்சுரல், இயற்கையிலேயே அவங்களுக்கு மேக ஸ்தம்பம். குழு குழுன்னு அவங்க பாடும். பகல் நேரத்தில் வெயில் படாமல் ஜாலியாக இருந்தாங்க. இரவு நேரத்தில் ஈட்ரு போட்டு விட்டார். குளிர் உணர்ந்தத்தில் குளிர் வரோம்ல, அவங்களுக்கு ஈட்ரு போட்டு அக்னி ஸ்தம்பம். அந்த அக்னி ஸ்தம்பம் அவங்கள சுற்றி இருக்கிறதுனால துஷ்ட மிருகங்கள் கூட அவங்கள என்ன பண்ண முடியாது, அட்டாக் பண்ண முடியாது. அல்லேலூயா. நல்லா வாமாக ஜாலியாக அப்படியே நடக்கிறாங்க. அவங்க போட்ட செருப்பு என்ன பண்ணல, பழசாவே போல ஒரே செருப்பு தான். எத்தனை வருஷம் நம்ம வாங்குகிற செருப்பு 6 மாதம் கூட வருதான்னு தெரியல. நம்ம வாங்குகிற செருப்பு 2 நாள்லேயே இங்கேன்னு போயிடுது. சரி, அவங்களுக்கு 40 வருஷம் சும்மா செருப்பு பழசாக போட. அப்புறம் அவங்க போட்ட ட்ரெஸ்ஸு அப்படியே புத்தம் புதுசாகவே இருக்குது. அதுதான் ஏசி இருக்குது, வாம் நல்லா அக்னி இருக்குது, நல்லா அவங்க ஜாமுன்னுக்குறோம். சாப்பிட்றதுக்கு நல்ல சாப்பாடு, நல்ல விலையுயர்ந்த கறி. என்ன கறி, காடை. இவ்வளோலாம் கொடுத்தாரு. இவ்வளோலாம் வாங்கி 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 தின்னானுங்க. அவங்க இருதயம் என்ன ஆயிடுச்சான், இருதயம் என்ன பண்ணுச்சு, கடினப்பட்டார்கள். இருதயத்தில் ஆண்டவருடைய அந்த அன்பை ருசிக்க முடியல அவனுங்களால. இருதயம் கடினமாயிட்டு, கடின இருதயம், ஹார்ட்னஸ், ஹார்ட். என்ன ஆர்ட்டு இங்கே யாருக்குன்னா ஹார்ட்னஸ் ஆர்ட் இருக்குதா? அல்லேலூயா. எவ்வளோ கேட்டாலும் எவ்வளோ பார்த்தாலும் ஒரு விசுவாசமே இருக்காது. தான் ஹார்ட்னஸ் ஆர்ட். அவன் இருதயம் கடினப்பட்டு போச்சு. ரெண்டாவது அவன் இருதயம் என்ன ஆயிடுச்சு,
வைரமாக மாறிடுச்சுன்னு வேதத்தில் நிறைய சொல்லப்படுது. அவங்களுக்கு இருதம் வைரமாக, எதை சொன்னாலும் கேட்கறது கிடையாது. அப்படியே பார்க்குறது, எவ்வளோ வாசனை வந்தாலும். ஒரு சில ஆளுங்க இருக்கிறாங்க, எவ்வளோ தான் சொல்லு, இப்படியே பார்ப்பான். என்னது அதனால தான் யோவான் அடிச்சான் ஒரு அடி. என்ன விரியன்? செவிட்டு விரியன். அல்லேலூயா. விரியன் பாம்பு குட்டிகளே, செவிட்டு விரியன். செவிட்டு விரியங்கிற மகுடி ஊதிக்கினே இருப்பாங்க, இப்படியே தான் பார்த்துன்னு. செவிட்டு விரியன் என்ன விரியன்? அது செவிட்டு விரியன். செவிட்டு விரிய மாதிரியே ஒரு சில விசுவாசிகள், எப்பா பாரு எவ்வளோதான் ஊது, மகுடி ஊது, அப்படியே பார்த்துக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் வருதா? அல்லேலூயா, praise the Lord. சொல்லுங்க, நீங்க சொல்லணும். அல்லேலூயா. இந்த ஃபாரினர்லாம் அவங்க எப்படி தெரியல, அங்கே தான் ஆண்டவர் கிரியை செய்கிறாருன்னு நினைக்கிறேன். அவங்க சாதாரணமாக தான் பேசிட்டு இருப்பாங்க, ஆனால் கீழே வந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அப்போ பேசுகிற பிரசங்க இருக்கு என்ன பண்ணால் அது பூஸ்ட் கொடுத்த மாரி இருக்கும். நம்ம ஆளுங்க வந்து என்னதான் பேசு, நல்லா அப்படியே எழுப்புதல், அப்படியே தீ பரவற மாதிரி கூட பேசு. அதனால் அது என்ன இதயம்? அது கடின இதயம். இதயத்தில் நிறைய வகைகள் இருக்குது. கல்லோன இதயம். நம்ம இதயம் எல்லாம் ரொம்ப சாஃப்டான இதயம், அப்படி தானே? அல்லேலூயா. கூட இன்னும் கடின இதயம் கொஞ்சம் இருக்குது பாரு. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. லகுவாயிடுச்சா இதயம்? அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவருக்கு உகந்த ஒரு இதயம் என்னன்னா, அவர் சொல்கிறத என்ன பண்ணோம்? கேட்கணும். இதில் 3 வசனத்தை சொல்கிறேன் உங்களுக்கு. 15 வசனத்தை வாசிங்க. பாருங்க, அந்த 3 வசனம் சொல்கிறேன். இன்று 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 டுடே. எஸ்டர்டே முடிச்சிட்டேன், டுடே இன்னைக்கு ப்ரெசண்ட்டில் இருக்கிறோம். அதான் சொல்லி தரப்போறேன். இப்போ இன்று அவருடைய சத்தத்தை கடினப்படுத்தாதீங்க. முதலே ஒரு வாட்டி சொன்னார் கடினப்படுத்தாதீங்கன்னு. கேளுங்க கேளுங்க. 3வது ஒரு வசனம் சொல்றார், 4ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை என்ன பண்ணாதீங்க? கடினப்படுத்தாதீங்க. கடினப்படுத்தாதீங்க, ஹார்ட்னஸ் ஆக்காதீங்க. இதயம் ரொம்ப லகுவாக இருக்கணும். எதை சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கணும். லீதியாளுடைய இருதயத்தை கர்த்தர் என்ன பண்ணாராம்? திறந்தார். சொன்னதை அப்படியே அவள் ஏற்றுக்கொண்டார். அதுபோல் நம்ம இதயத்தை கர்த்தர் அப்படியே திறக்கிறார். இப்போ எதை சொன்னாலும் நான் ஏற்றுக்கொள்ளுவேன். அல்லேலூயா. கர்த்தர் சொல்ல போறாரு, இன்னைக்கு ஏற்றுக்கொள்ள போறோம். ஆமென். அல்லேலூயா. சரி, இப்போ சொல்ல போறாரு பாருங்க, நல்லா கவனிங்க. உபாகமம் 28:1 என்ன சொல்லுது? இன்று நான் உனக்கு விதிக்கிற செய்ய. ஆமென். ரைட். இன்று என்ற காரியத்தை குமாரனாகிய இயேசு உனக்குள்ளே இருக்கிறார். இன்னைக்கு அவர் உன்னை பார்த்து சொல்றார். இதயம் கடினப்படாமல் என்ன பண்ணணுமா? கேட்கணும். காதை திறந்து கேட்கணும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்கும்படி. அவர் சத்தத்துக்கு என்ன பண்ணுமா? அவர் சத்தத்துக்கு எல்லாரும் சொன்னோம். அவர் சத்தத்துக்கு இவ்வளோ பேர் இது இந்த கூரை பிச்சுன்னு போத்தல
அவர் சத்தத்துக்கு ஆமென். ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லை, நம்ம உண்மையாக கொஞ்சம் செவி கொடுத்துட்டோம்னா போதும். அப்பா என்னை இயேசு என் கூட பேசுகிறாருப்பா, ஏன்னா உன் உள்ளத்துலேருந்து அவர் பேசிக்கினே இருப்பார். என் மகனே, என் மகளே, இதை செய், இதை செய்யாது. பேசுகிறா பேசலையா? எத்தனை பேர் என் கூட இயேசு பேசுகிறாருன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் பேசிக்கொண்டே இருப்பார். ஏன்னா அவர் உள்ளத்தில் இருக்கிறார். அவர் தான் அவர் வீட்டில் உட்காந்துங்கிறார் உள்ள. இந்த வீடு தேவனுக்கு வீடு. ஹல்லேலூயா. இன்னொருத்தவங்கிறான் சாத்தான். வேதம் சொல்லுது, அதுக்கு முன்னாடி பிசாசு பிடிச்சின்னு வருவாங்க. நானோட எத்தனை முறை போயிருக்கேன். என்னை கொண்டு கர்த்தர் எத்தனையோ இடத்துல, ஒரு இடத்துல ஓப்பனர் போனோம். நம்ம விசுவாசிகள்லாம் கூட இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திருக்கோயிலூரில் போனோம். ஓப்பனர் போகும்போது நம்ம செபிக்கும் போது ஒரு அம்மா ஆடிச்சு பேர் ஆட்டம் சைன்னு அப்படியே பம்பரை சுற்றுற மாதிரி சுற்றி. யாருக்குன்னா ஞாபகம் இருக்குதா வந்தவங்களுக்கு? சைன்னு சுற்றிச்சு பாரு. அப்படியே இயேசுவின் நாமத்தினால் போனவொடனே தப்படி கிழமை வந்துச்சு. இந்த ஐனம்பாக்கத்தில் எத்தனையோ ஒரு அம்மாவுக்கு போய் ஜெபம் பண்ண போனோம் பாருங்க. மாலையில் அங்கே ஒரு சகோதரன் நானும் போனோம். அந்த அம்மா கோலாட்டம் பாடுற மாதிரி ஆடிச்சு. இந்த தெருவுக்கு ஆடுறாங்களா அந்த மாதிரி ஆடுது. ஆடி ஆடி ஐ கம்முடு நில் அப்படி அந்த மாதிரி நிறைய கேஸ். ஒரு பிள்ளைக்கு ஜெபம் பண்ண அது சிரிச்சிக்கிட்டே இருக்குது. ஊன்னு சிரிச்சிக்கிட்டே இருக்குது. அது ஒரு ஆவி. இயேசுவின் நாமத்தில் நம்ம சிரிப்பை அடக்கணும் பாரு. அது ஒரு ஆவி. இந்த மாதிரி நிறைய ஆவிகளை பார்த்துக்கிறேன் நான். ஹல்லேலூயா. ஒரு பிள்ளைக்கு ஜெபம் பண்ணும்போது அந்த பிள்ளைக்கு கை வச்சு ஜெபம் பண்ணி 3-4வது வீட்டிலேருந்து ஒரு அம்மா அங்கேருந்து ஆடிக்கினே வருது. 5 பேய் இருந்துச்சு அது மேலே. கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். பிசாசுகளை என்ன பண்ணுவீங்க? துரத்துவீர்கள். ஆமென். எப்போ தெரியுமா? அந்த இயேசு உள்ளே இருந்தார்னா செய்யலாம். ஆமென். ஹல்லேலூயா. சரி, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு ஆண்டவர் உன்னை என்னை பார்த்து சொல்றார், உன் தேவனாகிய அவருடைய சத்தத்துக்கு நீ என்ன பண்ணணும்? உண்மையாய் செவி கொடுத்தால். ஆமென். உண்மை இருக்கணும், மாய்மலம் இருக்கக்கூடாது. அதான் மாய்மலமாக செவி கொடுக்குதுன்னா கேட்குற மாதிரி எப்படி நடிக்கும். கேட்குற மாதிரி நடிச்சுட்டு இங்கேருந்து அந்த கதவை தாண்டி வெளியே போன உடனே என்ன பண்ணிட்டான்? அப்படி போயின்னு இருக்கும். அது என்னது? மந்த இதயம், கடின இதயம். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம இங்கே இன்னைக்கு சொல்கிற வார்த்தையை இந்த வாரமெல்லாம் மனசில் என்ன பண்ணோம்? ஓட்டிக்கினே இருக்கணும். ஆண்டவர் சொன்னார், என் சத்தத்துக்கு நீ உண்மையாக செவி கொடுத்தால் உன்னை என்ன பண்ணுவேன்? இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களை காட்டிலும் ஒன்று என்ன பண்ணுவேன்? வைப்பாரா வைக்க மாட்டாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா ஜனங்களை காட்டிலும் உன்னை மேன்மையா வைப்பார், உயர்ந்த இடத்துல வைப்பார், ஹை பிளேஸ்ல வைப்பார். உன்னை எப்படி வரும், ஏதா வரும்னு தெரியுது, ஆனால் வரும். ஆமென். ஆனால் ஒன்று செய்யணும், அவருடைய சத்தத்துக்கு என்ன பண்ணோம்? உண்மையாக செவி கொடுக்கணும். ஆமென். அல்லேலூயா. சரி, இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. உபாகமத்திலேயே 11ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துங்க. 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இன்று 26ஆம் வசனத்தை, 27ஆம் வசனம், 28ஆம் வசனத்தை நீங்கள் அப்புறம் போய் வாசிங்க. இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் என்ன பண்றேன்? வைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பிளஸ்ஸிங் இந்த பக்கம் வச்சுக்கிறாரு, கர்ஸ் இந்த பக்கம் வச்சுக்கிறாரு. விசுவாசிகள் என்ன பண்ணோம்? கர்ஸை தெரிஞ்சுக்கணுமா, பிளஸ்ஸிங்கை தெரிஞ்சுக்கணுமா? ஆமென். பிளஸ்ஸிங் தான் நம்மளுக்கு வேணும், அப்படிதானே?
ஆசீர்வாதம் தான் எனக்கு வேண்டும், சாபம் எனக்கு வேண்டாம். அப்போ ஆண்டவர் பாருங்க ரெண்டையும் செட் பண்ணி வச்சிட்டார் உனக்கு முன்னால். வேதம் அப்படிதான் சொல்லுது, இதோ நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்திருக்கிறேன். அவர் செட் பண்ணி வச்சிட்டார். அப்பா இந்த பக்கம் பிளஸ்ஸிங், இந்த பக்கம் கர்ஸ் இருக்குதுப்பா. எது வேணுமே நீ தான் என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம தான் போய் என்ன பண்ணோம், எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும் அல்லது சாபம் வேண்டும்னு நம்ம தான் எடுத்துக்கணும் போயிட்டு. ஏன்னா அவர் வேலை என்ன பண்ண, அவர் செஞ்சு செட் பண்ணி வச்சிட்டார். பிளஸ்ஸிங் இந்த பக்கம், ஆசீர்வாதம் இந்த பக்கம். இது பிளஸ்ஸிங் இந்த பக்கம், கர்ஸ் இந்த பக்கம். இப்போ ஆசீர்வாதம் வேணும்னா என்ன செய்யணும்? அதான் எங்கள் வசனம் சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால். அல்லேலூயா. ரொம்ப அருமையாக போட்டு போகிறாங்க டக்குன்னு. உன் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு என்ன பண்ணா, கீழ்ப்படிந்தால். ஒபீடியன்ட், ஒபே, ஒபே டு கமாண்ட்மெண்ட்ஸ். அல்லேலூயா. யார் யார் ஆண்டவருடைய கமாண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ஒபே பண்ணுறோமோ அவங்களுக்கு என்ன கிடைக்குதான், ஆசீர்வாதம். கீழ்ப்படியாதவர்களுக்கு என்ன கிடைக்கும், சாபம். இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். கீழ்ப்படிந்த ஆசீர்வாதம், கீழ்ப்படியலைன்னா சாபம். சாபத்தை குறித்து நிறைய சொல்லப்படுது. இந்த 28ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் ஒரு 14 வசனத்தில் சும்மா ஆசீர்வாதமாக கொட்டுது. மீதி இருக்கிற வசனமெல்லாம் என்னது, சாபமாக கொட்டுது. சாபம் வேணுமா ஆசீர்வாதம் வேணுமா நம்ம தான் போய் சுதந்திரிக்கணும். அல்லேலூயா. நம்முடைய விசுவாசிகளின் தகப்பன் யாரு, ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால். சொன்னாரா இல்லையா? நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் ஓ சந்ததி என்ன ஆயிடுமா, வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன். ஆமென். கடற்கரை மலநத்திலையா அவன் சந்ததி பெருகுசே இல்லையா? ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு ஆபிரகாமின் சந்ததி தான் நம்மளாம் கூட உட்காந்துக்கிறோம். ஆமென். அப்போ பாருங்க, ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிற ஒரு விசுவாசிகளாக நீயும் நானும் இருந்துட்டாக்கா இந்த பூமியில் கர்த்தர் நம்மை மேன்மையாக வச்சிருவார். எல்லாருக்கும் முன்னால் நம்ம உயர்த்தி வச்சிருவார். மாத்திரமல்ல, நீ எல்லா ஆசீர்வாதம், உன் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் மாப்பி செய்கிற தொட்டி என்ன பண்ணும், ஆமாம், உன் தேசத்தில் மழை பெய்யும், நீயும் கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய். நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் உன் தேவனாகி கர்த்தர் பண்ணவர ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். எல்லாம் ஆசீர்வாதம் இருக்குதா இல்லையா? இந்த ஆசீர்வாதத்துக்கு நீயும் நானும் சுதந்திரவாளிகளாய் மாற வேண்டுமானால் ஒரே ஒரு வார்த்தை தான், கீழ்ப்படியணும். நிறைய பேர் கீழ்ப்படியாமையினால தான் அநேக ஆசீர்வாதங்களை நாம் எழுந்து கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. கீழ்ப்படிதல் தான் மேல் படிக்க நம்மளை என்ன பண்ணும், கொண்டு போகும். ஆமென். ஒவ்வொரு நாளும் நாம் கீழ்ப்படுகிறவர்களாய் மாற வேண்டும். ஏசப்பா என்ன சொன்னாலும் ஆண்டவரை நான் செய்கிறேன்ப்பா, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அதுக்கு கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லுவார், நீ போய் அவன் கூட நல்மனம் பொருந்து. ஐயோ நான் ஏன் போகணும்? அப்போ என்னது, நீ கீழ்ப்படியில் அர்த்தம். கீழ்ப்படியில் என்னென்ன வரும்? ஐயோ அந்த சாபத்தை சொன்னால் வாய் விட்டு சொல்ல முடியாது. இந்த 28 கொஞ்சம் நல்லா படிச்சிருங்க. எல்லாம் போயிட்டு பயங்கரமான சாபங்கள் வரும். அல்லேலூயா. அது என்ன சாபம்னா, ஈழையினாலும் காய்ச்சலினாலும் உன்னை வாதிப்பார். ஐயோ பயங்கரம், பயங்கரமான எல்லாத்திலும் குறையப்பட்டு போவாய். சத்துருக்களுக்கு முன்பாக என்ன பண்ணுவேன், முதுகு காட்டி ஓடுவேன். அல்லேலூயா. நீ கீழ்ப்படிஞ்சா உனக்கு ஆசீர்வாதம்.
இந்த சாபத்தை குறித்து இந்த 27ஆம் அதிகாரம் நினைக்கிறேன் உபாகத்தில் நிறைய போடப்பட்டு சாபம் 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 சாபம். இந்த சாபத்தை நீங்கள் அப்புறம் போய் வாசிங்க. இப்போ எனக்கு நான் சொல்ல முடியல. நீங்கள் இந்த 27ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்களா, சாபம், சபிக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் நிறைய இடத்துல சொல்லப்படுது. யார் சபிக்கப்பட்டவன்? இந்த சபிக்கப்பட்டவருக்கான அவனோட முடிஞ்சு விடாது. அது விக்கிரக ஆராதனைக்கான சபிக்கப்பட்டவன். அந்த விக்கிரகத்தை உண்டாக்கி ஒளிப்படத்தில் வச்சு வீட்டில் நல்லா ஒரு பூஜை ரூமை வச்சு நிற்கிறான் பாரு, அவன் கொஞ்ச நாள் தான் வாழ்வான் அவன். அல்லேலூயா. ஆனால் அவன் மேலே ஒரு கர்சு வரும் பாரு, அவன் குடும்பத்தில் 4 தலைமுறை என்ன பண்ணுவான், அழிச்சு கொண்டே இருக்கும். அந்த சப்ஜெக்ட் நான் போல இப்போ. அல்லேலூயா. ஏன்னா சாபம் அது பயங்கரமானது. ஆனால் உனக்கு ஆசீர்வாதம் வேணுமா சாபம் வேணுமா? அல்லேலூயா. உனக்கு நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் கர்த்தருடைய சத்தத்துக்கு என்ன பண்ணோம், கீழ்ப்படியணும். கர்த்தருடைய சத்தத்துக்கு என்ன பண்ணோம், உண்மையாய் செவி கொடுக்கணும். உன்னை மேன்மையாக வைப்பார். இன்னும் கூட நீங்கள் ஒரு வசனத்தை வாசிங்க. இதுலேயே நீங்கள் 26:19 நினைக்கிறேன், 26:19 வாசித்தீங்கன்னா அங்கே சொல்லப்படுறது. ஆமென். ஆ அல்லேலூயா. இன்று உனக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிங்கிற ஒரு பிள்ளைகளாக இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, எனக்கு நீ யார், சொந்த ஜனம், என் சொந்தக்காரு, நான் இயேசுவுக்கு சொந்தக்காருங்க, எங்கள் வாழ்க்கையெல்லாம் சந்தோஷந்தாங்க, துன்பத்திலும் கவலை இல்லைங்க, துணை நிற்பவரோ கர்த்தர் தானுங்க, துன்பத்திலும் கவலை இல்லைங்க, துணை நிற்பவரோ கர்த்தர் தானுங்க, நாங்க இயேசுவுக்கு சொந்தக்காருங்க, எங்க வாழ்க்கையெல்லாம் சந்தோஷந்தாங்க. அல்லேலூயா. இயேசுவுக்கு சொந்தக்காரன் மாறிட்டா நீ ஒரு நாளும் அழவே மாட்டே, நீ அழுது கொண்டுராய். அல்லேலூயா. 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 ஆமாம், இந்த இது மாதிரி இருக்கக்கூடாது. அல்லேலூயான்னா அல்லேலூயா சொல்லுங்க. வர ஆளுங்கெல்லாம் என்ன திட்டு போகிறான், என்னையா விசுவாசிகளை வச்சுக்கிற நீ, ஒரு வாயை கூட திறக்க மாட்டேங்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். நம்ம எப்பவுமே ஷார்ப்பாக இருக்கணும், ஆண்டவருடைய வசனத்தில் ஷார்ப்பாக இருக்கணும். அப்போ பாருங்கள், இங்கே சொல்லப்படுது, உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் உன்னை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறப்பாக மாற்றிடுவார் ஆண்டவர். எதிர்பார்க்க ஆசை, உன்னை சிறப்பாக மாற்றணும். நான் இந்த பூமியில் சிறப்பாக இருக்கணும் ஆசைப்படுறீங்களா? யாருக்கு தெரியுமா அந்த சிலாக்கியம் கிடைக்குன்னா, அவருடைய சொந்த ஜனத்துக்கு தான். அவருடைய சொந்த ஜனம் யார் தெரியுமா? எனக்கு நான் பரிசுத்தராக இருப்பது போல் அவங்கள என்ன பண்ணுவாங்க? ஆமாம், பரிசுத்தராக இருக்கிறாங்க, அவங்க தான் எனக்கு சொந்த ஜனம். அல்லேலூயா. அப்போ அவருக்கு சொந்த ஜனமாக பரிசுத்தமாக உன்னை காத்து கொள்ளும் போது, நான் சொன்ன பாருங்க, இது தேவனுக்கு வீடு. அதை டச் பண்ணிட்டு அப்படி விட்டேன். இந்த தேவனுடைய வீடை நம்ம கல்லர் குகையாக மாற்றக்கூடாது. தேவனுடைய வீட்டை என்ன பண்ணக்கூடாது? கல்லர் குகையாக மாற்றக்கூடாது. தேவனுக்கு நான் சொந்தக்காரன், அவருக்கு சொந்த ஜனம், அவருடைய வீடுனா அவர் மட்டும்தான் உள்ள வாசம் பண்ணணும். அப்படி தானே? அல்லேலூயா. ஒரு சில பிசாசு பிடிச்சவங்களுக்கு ஜெபம் பண்ணும், ஓடிவிடும். அப்போ அந்த வீடு என்ன பண்ணோம், உடனே யார் வந்து நிரப்புனாங்க? யாருன்னா ஒருத்தர் வாசம் பண்ணல. இப்போ ஒரு வாடகை வீட்டுக்கு போகிறோம், நம்ம இருந்தால் ஹவுஸ் ஓனர் காலி பண்ண சொல்கிறாரு, காலி பண்ணிட்டு போயிட்டோம். அந்த வீட்டை அப்படியே விட்டா என்ன ஆகிடும்? அது பாழடைஞ்சு போடும். இன்னும் யாருன்னா வந்து புதுசாக ஒருத்தர் குடி வரணும் தானே.
அப்போ இந்த வீட்டில் வந்து முதல்ல ஒருத்தன் குடியிருந்தான். யார் யார்? சாத்தான் குடியிருந்தான். அதனால தான் நம்ம வாழ்க்கையெல்லாம் ரொம்ப சஞ்சலம், தவிப்பு, கண்ணீர், கவலை, துக்கம் எல்லாம் இருந்துச்சு. இந்த சாத்தான் இப்போ என்ன பண்ணால் காலி பண்ணிட்டு வெளியே ஓடிவிட்டான். வெளியே ஓடின வீட்டில் என்ன பண்ண? இப்போ இயேசு வந்து என்ன பண்ணோம்? குடியிருக்கணும். இயேசு வந்த வீட்டில் குடி இல்லையே, இயேசு வந்த வீட்டில் சிகரெட் இல்லையே, இயேசு வந்த வீட்டில் புகையில இல்லையே, இயேசு வந்த வீட்டில் வெத்தலை பாக்கு இல்லையே, இயேசு வந்த வீட்டில் சண்டை இல்லையே. அப்படி தானே? இயேசு வந்த வீட்டில் என்ன இருக்கணும்? சமாதானம் இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும், ஆடல் பாடல் இருக்கணும், எப்போதும் ஜாலியாக இருக்கணும். அதுதான் இயேசு வந்த வீடு. இன்றைக்கி இந்த இயேசு வந்த வீட்டில் இயேசு வராமல் இந்த வீடு நல்லா உள்ள சாத்தானா பண்ணியிருப்பான். தான் கூட்டி சேவராக ஆகி வச்சுருந்துருப்பான். அங்கே கிறுக்கி ஒரு வாடகை விட்டு காலி பண்ணிட்டு போகிறாங்களே அந்த குழந்தைங்களாம் இருக்கும். அங்கங்கே கிறுக்கி வச்சிடும். பார்த்தீங்களா? அது பெயிண்ட்டு அடிச்சாக்கன்னா ஆகிடும், புது வீடம் மாறிடும். இப்போ நல்லா பெருக்கி சொல்லி இந்த போனான் பாரு இந்த பிசாசு, அவன் போய் காடு மாடலாம் சுற்றி பார்ப்பான். சுற்றி பார்த்துட்டு நம்ம விட்டுட்டு வந்தோமே அந்த வீடு எப்படி இருக்குது போய் பார்க்கலான்னு என்ன பண்ணுமா, திரும்பி வருவானா. திரும்பி வந்து இந்த வீடை பார்த்தா என்ன பண்ணோம்? இப்போ நல்லா பெயிண்டிங் அடிச்சு என்ன பண்ணோம்? சுத்தமாக இருக்குது, ஜம்முன்னு இருக்குது. ஆஹா, அந்த வீட்டில் யாருமே இன்னும் என்ன பண்ணல, குடி வரலையா. அதனால் இந்த சாத்தா என்ன பண்ணுவான்? போவானோ, போயிட்டு இன்னும் 7 பேரை ஒன்றா சேர்த்துக்கணும். 7 பேரை சேர்த்துக்கின்னு உள்ளே வந்துட்டு அவன் என்ன பண்ணுவான்? உள்ள குடியிருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த எபிரேயரில் ஒரு வசனம் சொல்லிட்டு பாருங்க. சரி, எபிரேயர்லேயே போகிறோம். இப்போ இன்னும் நிறைய சொல்லினே போகலாம் நமக்கு. எபிரேயரில் நீங்கள் ஒரு வசனத்தை நீங்கள் வாசிங்க. இப்போ சொல்கிறேன், இந்த 3ஆம் அதிகாரத்திலேயே 12ஆம் வசனத்தை வாசிங்க. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ள இராதபடிக்கு என்ன பண்ணுங்க? எச்சரிக்கையாயிருங்கள். எச்சரிக்கை வாழணும் நம்ம. இன்னைக்கு இந்த இதயம் தேவனுடைய வீடு. இந்த தேவன் இந்த இதயத்தில் இருக்கிற வரைக்கும் அங்கே என்ன பண்ணாது? ஒன்றும் அவனை டச் பண்ண முடியாது. இந்த தேவனை நீ விட்டுட்டு இன்றைக்கி நைஸாக போய் ஒரே ஒரு பெக்கு அடிச்சுட்டு வந்துடுறேன், போய் அடிச்சுட்டு வந்தான்னு வச்சுக்க, தேவன் என்ன பண்ணுவார்? அவர் அசுத்த இடத்துல அவர் என்ன பண்ண முடியாது? வாசம் பண்ண முடியாது. அசுத்தம் இருக்கிற இடத்துல வாசம் பண்ணுவார் அவர். கொஞ்சம் ஒரு சின்ன பெக்குன்னு போவ, அப்புறம் கொஞ்சோன்னு என்னது வாடுறானே, என்னவோ வைக்கிறானோ எனக்கே தெரியல. இப்படி தேய்க்கிறான், உள்ளே வைக்கிறான் கொஞ்சம் கொஞ்சம். அப்புறம் பொடியை தூக்கி என்ன பண்ணுறது? பல்ல போட்டு தேய்க்கிறது போட்டுங்க. பல்லு ஊரில் எடுக்குது, பொடி தேய்க்கிறேன். கச்சா மச்சான், இதெல்லாம் இந்த அசுத்தமான காரியத்தை, அசுத்தம் இருக்கிற இடத்துல ஏசுரம் பண்ண மாட்டார், வாசம் பண்ண. அசுத்தம் யார்? இந்த 7 பேர் வருவான், உள்ளே பூந்துட்டான்னு வச்சுக்க, அவனை ஃபுல்லாக காலி பண்ணிடுவான். அல்லேலூயா. இந்த 7 பேர் வந்து என்ன பண்ணுவான்? உள்ள குடி ஏற்றான்னு வச்சுக்க, அவன் முன்னிலைமையிலும் பின்னிலைமை முகம் கேடுள்ளதாய் மாறி போயிடும். அல்லேலூயா. ஆண்டவரை விட்டு பின்வாங்குகிற ஒருவன், ஆண்டவரை விட்டுட்டு அவரை உள்ள வச்சுக்கினே இருந்தியானா தான் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம். அவரை நீ விட்டுட்டியானா அங்கே சொல்லப்படுறது, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ள இராதபடிக்கு என்ன பண்ணுங்க?
எச்சரிக்கை, ஒவ்வொரு நாளும் எச்சரிக்கையாக வாழணும். ஐயோ, இந்த இயேசு குடி இல்லைன்னா என்னை விட்டு போன அந்த சாத்தான் என்ன பண்ணுவான், அவன் குடி ஏறிட்டான்னு வச்சுங்க, இவன் முதல்ல ஒரு பிக்கு அடிச்சவன் இப்போ என்ன பண்ணுவான், ஒரு முடம் மீனான்னா கூட பத்தாது அவனுக்கு. அப்புறம் ரோட்டில் நீச்சல் அடிக்க வேண்டியதான். அல்லேலூயா. மனம் போல வாழ ஆரம்பிச்சிடுவான். அவன் வாழ்க்கை சின்ன பின்னமாக மாறிடும். அவனை நரகத்தில் கொண்டு போயிடுவான் பிசாசு. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்று ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். அவருடைய சத்தத்துக்கு என்ன பண்ணோம், செவி கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். அவருடைய சத்தம் என்ன சொல்லுது, என் சத்தத்துக்கு உண்மையாக என்ன பண்ண, உண்மையாக செவி கொடு. அல்லேலூயா. உன்னை மேன்மையாக வைப்பேன்றார். ரெண்டாவது, என் சத்தத்துக்கு நீ என்ன பண்ண, கீழ்ப்படி. அதுக்கு கீழ்ப்படிச்சிட்டேன்னா இந்த பூமியில் உன்னை என்ன பண்ணுவேன், எல்லா ஜனங்களை காட்டில் உன்னை சிறப்பாக வைப்பேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆபிரகாமை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்த தேவன் இன்றைக்கு நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஆமென். அவருக்கு நீ கீழ்ப்படிச்சிட்டேனா போதும். இன்னும் நிறைய சொல்கிறதுக்கு நான் விரும்பலை, டைம் ஆயிடுச்சு, அதனால் முடிக்க போகிறேன். அதனால் நீங்கள் ஆண்டவருடைய சத்தத்துக்கு உண்மையாக செவி கொடுக்கணும். ரெண்டாவது, அவருடைய சத்தத்துக்கு என்ன பண்ணணும், கீழ்ப்படிஞ்சா போதும். கர்த்தர் இந்த பூமியில் உன்னை சிறப்பாக உயர்த்தி வைப்பார். ஒரு நன்மை உனக்கு குறைப்படாது. கர்த்தர் உன்னை கீழாக்காமல் மேலாக்கி விடுவார். ஆமென். ஹல்லேலூயா. சரி, மூணாவது ஸ்டாப்பிங் போகலாம். மூணாவது என்னது, என்றும். அப்படி அங்கே தானே சொல்லுது, ஃபார் எவர். எஸ்டர்டே பார்த்தாச்சு, டுடே பார்த்தாச்சு, ஃபார் எவர் டுமாரோ, எதிர்காலம். எதிர்காலம் நமக்குண்டு, பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே. ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை ஜெயிப்போம். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்தவங்களுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. எத்தனை பேர் ஆமான்றீங்க? ஹல்லேலூயா. கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, ஒரு எதிர்காலம் உண்டு. ஆளுவோம், ஆளுவோம், 1000 வருஷம் ஆளுவோம். எதிர்காலம் இருக்குதா நமக்கு? கண்டிப்பாக இருக்குது. ஆமென். ஏன்னா வேதம் திட்டவட்டமாக சொல்லுது, இந்த காலம் இருக்குது, இது குறுகின காலம். அப்படி தானே சொல்லுது, இது குறுகின காலம். நீங்கள் இதே எபிரேயரில் ஒரு வசனத்தை வாசித்தீங்கன்னா, அங்கே சொல்லப்பட்டதை நம்ம வாசிக்கிறோம். 5ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி. என்ன யாரும் கம்முனுக்குறீங்க? 4:9 4:9 நான் தான் தப்பா சொல்லிட்டேன், சாரி. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வந்துகின்னு இருக்குது. அதனால தான் ஆளுவோம், ஆளுவோம், 1000 வருஷம் ஆளுவோம். ஆமென். அது இந்த காலம் வந்துக்கினே இருக்குது. இயேசுநாதர் இந்த பூமியில் அவர் வாழ்ந்தார். நீங்கள் அப்புறம் போய் இந்த அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா தெரியும். அவரை கர்த்தர் என்ன பண்ணார், தேவனாகிய கர்த்தர் இந்த குமாரனாகி இயேசு என்ன பண்ணார், வானோர் போதலத்தோ எல்லாருடைய கால்களும் முழங்கும்படி அவரை உயர்த்தி வச்சார். வானத்திலேயும் பூமியிலேயும் சகல அதிகாரமும் அவர் கையில் இருக்கிறது. அவர் தான் இன்னைக்கு எல்லாத்துக்கும் மேலானவராக இருக்கிறார். அவர் சீக்கிரமாக என்ன பண்ண போகிறாரு, நான் போய் என்ன பண்ண போகிறேன், திரும்பி வருவேன். அல்லேலூயா. அவர் வெள்ளை
குதிரை மேலே அவர் சீக்கிரமாக வரப்போகிறார். அவரை சந்திக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? பி ரெடி, ஆயத்தமாகி கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. அவர் சீக்கிரமாக கொஞ்ச காலத்தில் வந்துடுவார். நீங்கள் ஒரு வசந்த வாசிக்கலாம், 1 கொரிந்தியர் 7:29 வாசிக்கலாம். அங்கே சொல்லப்படுறது இனி வருகிற காலம் என்ன காலம்? 1 கொரிந்தியர் 7:29. ஆமென், ஆமென். சார், இனி வருகிற காலம் எப்பேற்பட்ட காலம்? ஷார்ட் டைம். அல்லேலூயா. வெரி வெரி ஷார்ட் டைம், குறுகின காலம். இனி காலம் செல்லாது. ரொம்ப நம்ம நெக் ஆஃப் த மூமெண்ட்டில் நின்றுக்கிறோம். ஒரு இமைப்பொழுதில் அவர் என்ன பண்ண டக்குன்னு வந்துடுவார். இதோ வாசற்படியில் நிற்கிறேன் சொன்னாரா இல்லையா? வாசற்படியை தாண்டி உள்ள வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அதனால தான் திடீர்னு வருவார் ஆண்டவர். அதனால தான் பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது இனி என்னது? இனி வரும் காலம் எப்படியாப்பட்ட காலம்? குறுகினதானபடியால். குறுகினதான ஷார்ட் டைம், வெரி வெரி ஷார்ட் டைம். இந்த ஷார்ட் டைமில் தான் நம்ம நின்றுக்கிட்டு இருக்கிறோம். அந்த காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆமென். அதில் நாம் சொல்கிறோம், அந்த சபைக்கு இனி வரும் காலம் குறுகினதானபடியால் மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போலவும். இந்த உலகமே நமக்கு தஞ்சம், அப்படியே சதம் என்று நம்ம உலகத்தையே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஆண்டவரை கொஞ்சம் பார்க்கணும். ஆமென். உலகத்தையே நம்ம அப்படியே என் மாம்சத்தை அப்படியே பிரியப்படுத்திக்கின்னு, என் இச்சைகளை பிரியப்படுத்திக்கின்னு இப்படியே வாழணும்னு விரும்பக்கூடாது. அதனால தான் மனைவிகள் உள்ளவர்கள் மனைவி இல்லாதவர்கள் போல என்ன பண்ணோம்? ஏன்னா இனி வர காலம் எப்படியாப்பட்டது? வெரி ஷார்ட் டைம். கர்த்தருக்காக எதையாவது ஒன்று செய்ய வேண்டும். கர்த்தரை நோக்கி நல்லா ஜெபிக்கணும். கர்த்தருக்காக எதையாவது ஒரு பிரயாசத்தை நம்ம எடுக்கணும். என் தேவனுக்காக நான் எதையாவது செய்வேன். அப்படி செய்தால் தான் அங்கே என்ன பண்ண முடியாது? ஆண்டவரோடு கூட நாம் செல்ல வேண்டும். கர்த்தருடைய எபிரேயரில் 11:26 நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்குது. எபிரேயர் 11:26 வாசிங்க, டக்குன்னு வாசிங்க. ஆமென். அல்லேலூயா. இவர் யாருன்னு தெரியுமா? ஆமென். இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்த ஒரு நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அதனால இந்த உலகத்தையே நம்ம ரொம்ப நேசித்து அதையே நம்ம அதை பற்றியே சிந்தனை நமக்கு. இந்த உலகத்தில் இது இல்லையா, அது இல்லையா, அப்படி இல்லையா, இப்படி இல்லையா. வரப்போகிற காலம் ரொம்ப குறுகின காலம். எந்த நேரத்தில் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் அக்கினியாக மாறப்போகுது. வானங்கள் புஸ்தக சுருளை போல என்ன பண்ண முடியாது? சுருட்டப்பட போகுது. நம்ம காண்கிற அந்த சூரியன் என்ன பண்ண போகுது? கருப்பு கம்பளியாக மாறப்போகுது. நம்ம பார்க்குற சந்திரன் என்ன பண்ண போகுது? ரத்தமாக மாறப்போகுது. இந்த பூதங்கள் எல்லாம் என்ன பண்ண போகுது? வெந்து உருகி போக போகுது. அல்லேலூயா. அதனால் இவைகள் எல்லாம் ரொம்ப சீக்கிரமாக நடக்க தான் போகுது. அவர் வருகை நாளில் அதெல்லாம் நடக்கும். ஆமென். அதனால் ரொம்ப ஷார்ட் டைமாக இருக்கிறதுனால நம்மெல்லாம் என்ன செய்யணும்னா, இனி வரும் பலன் மேல் என்ன பண்ணோம்? நோக்கமாய். அன்றைக்கி மோசே அவருடைய காலத்தில் ஆண்டவர் மேலே பலன் மேல் நோக்கமாக இருந்தான். 40 வயசு. அவன் ராஜ அரண்மனையில் சும்மா சூப்பராக இருக்கிறான். அப்போ நினைக்கிறான் பாருங்க, அவன் இனி வரப்போகிற காலம், இனி வரப்போகிற பலன் மேலே அவன் நோக்கமாக இருந்து என்ன பண்ணுறான்னா, இந்த எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அல்லேலூயா. என் தேவனுக்காக எதையாவது ஒன்று நான் செய்வேன். 40 வயசில் உற்சாகம் ஓட்டம். 40 வருஷம் வனாந்தரத்தில் படாத பாடுபட்டான். அடுத்த 40 வருஷம் இஸ்ரவேலர் கூட என்ன பண்ணதான்? படாத பாடுபட்டான்.
வனாந்தரத்தில். அவன் வாழ்க்கையே வனாந்தர வாழ்க்கை. அல்லேலூயா. நல்ல அரண்மனை வாழ்க்கை இருந்துச்சு. அவன் நினச்சிருந்தா ஜாலியாக அங்கே என்ன பண்ணிடலாம், ஜம்முன்னு வந்துருக்கலாம். 40 வயசு ஆயிடுச்சு, அங்கே விட்டுட்டு வெளியே வந்துட்டான். வனாந்தரத்தில் 40 வருஷம் ஓட்டினான். அதுக்கப்புறம் அவனை தூக்கி ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு ரட்சகனாக மாற்றிட்டார். அடுத்த 40 வருஷம் இஸ்ரவேலர் கூட வனாந்தரத்தில் போனான். இந்த ஜனங்க பண்ணுற அட்டகாசம் அவனால் என்ன பண்ணல, அவன் ரொம்ப தாங்க முடியல. என்ன பண்ணுறது, ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு ஒரே ஒரு வார்த்தையை அவன் விட்டான். என்ன பண்ணிட்டான், டே கண்மலை பார்த்து என்ன பண்ண பேசுனார். இவன் என்ன பண்ணிட்டான், அடிச்சிட்டான். ஏன் அடிச்சான் தெரியுமா, இவனை அடித்து அடி இவனை தாங்க முடியல. இந்த ஜனங்கள்லாம் போட்டு அவனை என்ன பண்ணுறாங்க, போட்டு ஒரு சில கேஸுங்க இருக்குது வீட்டில் கூட. எப்போ பாரு அப்படியே பிடுங்க பிடிச்சின்னு அவன் என்ன பண்ணுவான், தாங்க முடியாத. அந்த மாதிரி இவனை போட்டு அந்த ஜனங்க பண்ணுற நச்சரிப்பில் இவன் என்ன ஆர்டர் சொன்னதே மாதிரி என்ன பண்ணிட்டான், போட்டு அடிச்சான். அவனை தண்ணி வந்துச்சு. நீ பேசுன்னா நீ என்ன பண்ணிட்ட, அடிச்சிட்டடா. அதனால் ஆண்டவர் பார்த்தார், இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தானே, 40 வருஷம் அரண்மனை வாழ்க்கை விட்டுட்டு வந்தான். 40 வருஷம் வனாந்தரத்தில் சுற்றி தெரிஞ்சான். அடுத்த 40 வருஷம் ஜனங்களை ஈர்த்தணும், இவ்வளோ தூரம் வந்தான். கட்சியில் சொல்லிட்டா, நீ பாப்ப போக மாட்டேன். அந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நல்லா கவனிக்கணும், எச்சரிக்கை வாழணும். இந்த உலகமே சதம் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கக்கூடாது. எனக்கு ஒரு பாக்கியமான ஒரு ராஜ்யம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த ராஜ்யம் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. அந்த ராஜ்யத்துக்கு நான் சொந்தக்காரனாய் மாற வேண்டும். இந்த மாம்சத்தையே பிரியப்படுத்தி வாழாது, அழிந்து போயிடுவாய். மாம்சத்தின் இச்சைகளை வெறுத்து, கண்களின் இச்சைகளை வெறுத்து, ஜீவனத்தின் பெருமைகளை வெறுத்து என் தேவனுக்காக நான் வாழ்வேன். அல்லேலூயா. மோசே ரொம்ப அருமையான, அவ்வளோ வாழ்ந்தான். கட்சியில் ஆண்டவர் நீ பாப்ப, ஆனால் என்ன பண்ண மாட்டேன், பிரவேசிக்க மாட்டான். அவனுக்கு அந்த பாக்கியம் கிடைக்காது போயிடுச்சு. ஆனால் யோசுவாவுக்கு காலேபுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருச்சு. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நமக்கு கொடுத்த நம்பிக்கையில் முடிவு வரையும் என்ன பண்ணணும், உறுதியாக இருக்கணும். அவங்களுக்கெல்லாம் பாவம் அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் அது அவங்க இயேசுநாதர் இல்லை. அன்றைக்கி இயேசுநாதரில் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் நம்ம காலத்தில் இயேசு நமக்குள்ளே இருக்கிறார். நமக்குள்ளே இருந்து பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அதனால் இந்த இயேசுவை நாம் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, துக்கப்படுத்தக்கூடாது, வேதனைப்படுத்தக்கூடாது. இந்த உலகத்தின் காரியத்தை வச்சு அவரை நம்ம துக்கப்படுத்திட்டோம்னா அவர் துக்கப்பட்டு வெளியே போயிடுவார். அவர் வெளியே போயிட்டாருன்னா என்ன பண்ணுவான், அங்கே அலையிறதெல்லாம் 7 உள்ளே புந்துடும். 7 உள்ளே புந்துச்சுன்னா என்ன பண்ணுது, அவனால் தாங்க முடியாது. கீழ்ப்படியாமல் போயிட்டான் ஒருத்தன் சவுல். அவன் வாழ்க்கையே சின்னபின்னமாக போயிடுச்சு. திரும்ப நல்லா இருக்கான். ஆண்டவர் சொன்னார், டே எல்லாத்தையும் சுட்டரிச்சுட்டு வாடான்னாரு. இவன் என்ன பண்ணிட்டான், ஆமாம் சாமுவேல் போனார், டேய் கீழ்ப்படிதலை பார்க்கிலும் பலியிடுறது பெருசாடா அவனுக்கு. அவன் சொன்னான், என் தேவனாகிய கர்த்தருக்கு என்ன பண்ணான், நான் பலி செலுத்த முடியாது, ஆடு மாடெல்லாம் வச்சுன்னு இருக்கிறேன். ஏய் உனக்கு ஆண்டவர் என்ன சொன்னார், போய் சுட்டரிச்சுட்டு வா. நீ என்ன பண்ணிட்ட, தேவனுக்கு பலியிடுறதா பெருசு. நம்ம கூட அது மாதிரி நினைக்கக்கூடாது. அவன் வாழ்க்கையில் அன்றைக்கி வந்துச்சு பாருங்கள், ஒரு பொல்லாத ஆவி அவனுக்குள்ளே. அந்த பொல்லாத ஆவி அவனுக்குள்ளே வந்ததுலேருந்து அவனை சாவடிக்கிற வரைக்கும் அவனை விட்டு போகலாது. கட்சியில் செத்தே போனான். அவனும் குமாரனும் ஒரே நாளில் செத்து போனாங்க. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ரொம்ப எச்சரிக்கையாய் வாழ வேண்டிய. எல்லாரும் கொஞ்சம் எழுந்திக்கலாமா?